ஹாய், வெல்கம் டு சமைத்து மயில். இன்றைக்கி நம்ம பிஸ்கட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு பேக்கெட் பிஸ்கெட், நான் ஒரு க்ரீம் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். அரை கப் பால், எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன். கடாயில் நான் மணல் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் உப்பு போட்டுக்கனாலும் போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். மீடியம் ஸ்பீடில் வச்சு ஒரு அரை மணி நேரம் சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். இந்த க்ரீம் பிஸ்கெட்டை உடைச்சி உள்ளே போட்டுக்கோங்க, மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. இதை நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் ஈரமாக இருக்கும், ஏன்னா க்ரீம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அரை ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு போதும். பேக்கிங் பவுடர், பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரே இதாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணியாட்ட போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்குங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் செய்ய சில்வர் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெய் தடவியாச்சு. இப்போ நம்ம யூஸ்வலாக ஏதாவது ஒரு மாவு போடுவோம் இல்லையா, நான் இப்போ கோதுமை மாவு போட்டிருக்கேன். கோதுமை மாவு போட்டு எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது நல்லா சேர்த்தியாச்சு. எல்லா பக்கம் நல்லா ஒரு டைமு தட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் 1/2 hour. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இது அரை மணி நேரம் நல்லா வேகட்டும். மீடியம் ஸ்பீடில் அரை மணி நேரம் நல்லா வேகட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல மணமாக இருக்குது. ஒரு ஸ்பூன் எதாவது வச்சு உள்ளே குத்திக்கிட்டு பாருங்கள். ஸ்பூன் எதுவும் ஒட்டலைன்னா இது தயாராகிடுச்சு. இன்கேஸ் ஒட்டுதுன்னா 5 to 10 minutes மறுபடியும் வேக வைங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. சைடில் இருக்க கார்னர்லாம் எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். கேக் கட் பண்ணுறதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சுவையான பிஸ்கட் கேக் தயார். நன்றி. மேலும் சமைத்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.